நானே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. என்ன கண்ணுங்களா, வீட்டு பாடெல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? இதோ முடிக்க போறேன் பாட்டி. இன்னும் 2 மினிட்ஸ்ல நான் கூட முடிச்சிருவேன் பாட்டி. இவங்க 2 பேரும் முடிக்க போறாங்க, நான் தான் இன்னும் முடிக்காம உட்காந்துட்டு இருக்கேன் பாட்டி. என்னம்மா, என்னாச்சு? எங்க மிஸ் கொடுத்த கணக்கு எனக்கு புரியவே மாட்டேங்குது பாட்டி. கணக்கு புரியலன்னா ஸ்கூல்ல உங்க மிஸ்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? வீட்ல வந்து அம்மா கிட்ட எனக்கு பொறுமையா புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்கன்னு தான் மிஸ் கிட்ட கேட்காம வந்தேன். சரி, அம்மா எப்ப வருவாங்க பாட்டி? அவளுக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதை முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாமா. நான் இந்த கணக்கை முடிச்சிட்டு போலன்னா என் மிஸ் கிட்ட பயங்கரமா நான் திட்டு வாங்குவேன். இப்ப என்ன, உனக்கு இந்த கணக்கு சொல்லி தரணும் அவ்வளவுதானே? ஆமா பாட்டி. ஏன் பாட்டி, அக்காக்கு அந்த கணக்கை நீங்க சொல்லி கொடுக்க போறீங்களா? நான் எங்க சொல்லி கொடுக்கறது? உங்க கொள்ளு தாத்தா என்ன அந்த அளவுக்கு எல்லாம் படிக்க வைக்கலையே. அப்புறம் யாரு பாட்டி சொல்லி கொடுக்கறது? உங்க சிந்த ஆண்டி இருக்கால்ல, அவகிட்ட விஷயத்த சொன்னா அவ மதுவுக்கு சொல்லி கொடுக்க போறா. ஆமால, சிந்து ஆண்டி சூப்பரா சொல்லி தருவாங்க. அது எனக்கு மறந்தே போச்சு பாருங்களேன். சரி இருங்க, நான் போய் சிந்துவை கூட்டிட்டு வரேன். சிந்து. அம்மா, எதுக்கு இப்படி முகவாட்டத்தோட இருக்க? செவ்வந்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா.